الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை செம்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கனிமிக்க சகோதரர்கள், பெரியார்கள், தாய்மார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது விடயத்தை வருகின்றேன். என்று நான் உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மறுமை சிந்தனை. நான் நினைக்கிறேன் மரண சிந்தனை என்ற தலைப்பை போட்டிருக்கிறாங்க போல. மறுமை சிந்தனைன்னு தான் நான் சொன்னேன். நான் இப்பதான் பார்த்தேன் நீங்க போட்டு. சரி, எல்லாம் கிட்ட மாதிரிதான் எல்லாம் பேசிப்படுச்சு. அது நம்ம பேரு வந்து ஜுனைத் இல்ல. சரி. இப்ப இந்த மறுமை சிந்தனை இதை பத்தி பேசுவது அவசியம் என்ன, ஏன் நாம் இதை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த மறுமை என்பது இதுதான் என்ன உண்மையான வாழ்க்கை. மறுமை வீடு, மறுமை நாள், மறுமை வாழ்க்கை, இதுவே என்ன உண்மையான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை இது குறுகிய வாழ்க்கை, குறிப்பிட்ட காலம்தான். இது நிரந்தரமான உலகம் அல்ல, இது அழிந்து போகக்கூடியது. ஆனால் இதற்காக வேண்டித்தான் நாம் முழு முயற்சியையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல பெரிய வீடு கட்ட வேண்டும், நல்ல தொழில் துறவு இருக்க வேண்டும், பிள்ளைகள் நல்ல முறையில் இதில் வாழ வேண்டும், சுவண்டியாக வாழ வேண்டும், நாமும் பிள்ளைகளும். அதற்காக வேண்டி இந்த உலகத்துல நாம் என்ன செல்வத்தை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த முயற்சியிலேயே மனிதன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். மறுமை அது அவனுக்கு நல்லா தெரியும், மனிதனுக்கும் கூட தெரியும். இந்த உலக வாழ்க்கை என்ன நிச்சயமான வாழ்க்கை அல்ல, இந்த உலகம் அழியக்கூடியது என்று முதலாவது முஸ்லிம்கள், இரண்டாவது காபிர்கள் கூட இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அப்படித்தானே, இந்த உலகம் அழியக்கூடியதுதான் என்றத அவங்க கூட விளங்கி வச்சிருக்கிறான். அப்படி இருந்தும் இதுக்கு ஏன் இவ்வளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மறுமை வாழ்க்கை இதை முழுமையாக நம்பக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். ஏனெனில் ஈமானுடைய 6 விடயங்கள், ஈமான் 6 விடயங்கள் மீது கட்டப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான் என்ன ஈமான் பில் யௌமில் ஆகிர், மறுமை நாளை கொண்டு விசுவாசம். ஈமானு பில்லா வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று நாம் விசுவாசம் கொள்ளக்கூடிய. மறுமை நாளை பத்தி விசுவாசம் கொள்றேன்னு கேட்டால் அடிச்சு சொல்லுவோம், என்ன விசுவாசம். ஆனால் அதற்காக வேண்டி என்ன செய்கின்றோம்? அதுல முதலாவது நான், அது அடுத்து ஏனையவர்கள் எல்லோரும் இதுல என்ன குறைபாட்டுல இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விடயத்துல நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை இன்று நாம் பார்க்கும்போது, அதாவது அனாச்சாரம் இதிலே தலை விரித்து ஆடக்கூடிய நிலையில் நாம் இந்த உலகத்தை பார்க்கின்றோம். வீட்டிலிருந்து வெளியானால் அவனுக்கு மறுமையை பற்றிய நினைவு கொண்டே வராது. வீட்டுக்கு வந்தாலும் பெரிய, அதாவது களைப்புல ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு தூங்கி விட்டுரும். மறு காலையில எழும்பி
வேலைக்காக செல்கின்றோம். இப்படியே வந்தன நாள் கடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொழுகையை கூட ரொம்ப கஷ்டமா வந்தன. அந்த நேரத்துக்கு போய் அதே நேரத்துக்கு இல்ல, முன்னோ பின்னோ தொழுது தொழுது கொள்கின்றோம். அதுவும் எல்லோரும் அல்ல, ஜமாத்தோட போய் சொல்லக்கூடியவங்க மிக சொற்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஐவேளை தொழுகை இதை கடமையாக்கலன்னு வச்சுங்க. அதாவது இதை தொழுதால் 50 நேரம் தொழுதற்கு நன்மை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி அனுப்பினார். அப்படித்தானே? இன்ன ஹம்சத்துன் ஹம்சூன ஃபில் மீசான். இது 5 எண்ணிக்கையில் 5, ஆனால் தராசுல 50ஆக கணிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். அந்த தொழுகையை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயமாக்கவில்லை. நீங்க மறுமைக்காக வேண்டி என்ன செஞ்சீங்க, தேடிங்கன்னு சொல்லி விட்டான் என்றால் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இது வாஜிபன்றனாலதான் நாம் இதை செய்யறோம். இது கட்டாய கடமை என்றனால்தான் இந்த தொழுகையை கூட தொழுகிறோம். அதே போல நோம்பு மாசம் அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயமாக்கி இருக்கின்றான். அதை கட்டாயப்படுத்தலன்னு வச்சுங்க, யாரும் பிடிப்பாக நோம்பு. ஹஜ்ஜி இதை கட்டாயப்படுத்தவில்லை என்றால் யாராவது ஹஜ்ஜுக்கு போவாங்களா? ஜக்காத்து இதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தவில்லை என்றால் யாராவது கொடுப்பாங்களா? ரொம்ப கஷ்டம். 100க்கு ஒரு குறிப்பிட்ட 1 2 நபர் கொடுப்பாங்க. அதாவது மறுமை உலகத்தில் ஒன்று இருக்கின்றது, அதுக்காக வேண்டி நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் சும்மா அப்படி விட்டுட்டான் என்றால் யாரும் மறுமையை பத்தி நினைக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கட்டுப்படுத்தி இப்படியான இந்த 5 விடயங்களையும் செய்யுமாறு நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயப்படுத்துகின்றார். கட்டாயப்படுத்தி அது அவனுடைய அருள் நம்ம இது. அதனால இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னித்து அந்த சோனபதிக்கு ஆளாக்கின்றான். ஆகையால் தான் தொழுகை மறுமையில முதலாவதாக கேட்கப்படுவது தொழுகை. அவ்வளு மா யுஸ்அலு பிஹி அல் அப்து யௌமல் கியாமத்தி ஸலாத். இதா ஸலுஹத் ஸலுஹ ஸாயிரு அமலி வ இதா ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு அமலி. தொழுகையை பற்றி முதலாவதாக கேட்கப்படும். அவனுடைய தொழுகை சரியாக இருந்தால் ஏனைய செயல்களும் சரியாக இருக்கும். தொழுகை வீணாகி போயிருந்தால் அவருடைய ஏனைய செயல்கள் வீணாகி போயிருக்கும் என்பதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. அப்படின்னால் ஒருவன் இந்த 5 வேளை தொழுகை பேணி பாதுகாக்கின்றானோ அவன் ஏனைய செயல்கள் இருந்தும் ஏனைய கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுவான். இன்னும் எந்தெந்த விடயங்களை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து கூட அவன் தவிர்த்து நடப்பான், சரியாக தொழக்கூடியவன். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி சொல்லும்போது சொல்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான வெறுக்கப்பட்ட செயல்களிலிருந்து மனிதனை தடுக்கின்றது. அப்ப அந்த நிலைமைக்கு நம்ம தொழுகையை அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் தொழுதோம் என்றால் எங்கள மத்தியில மாற்றம் ஏற்படும். சரியானே? நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அந்த அளவுக்கும் இந்த உலகத்துல மனிதன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அல்ஹாக்குமுத் தகாசுர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாக்குமுத் தகாசுர். அதிகம் தேடுவது. தக்காசுர் என்றால் அதிகம் சம்பாதிப்பது. உங்களை பராக்காக்கி விட்டது. அல்ஹாக்கும் பராக்காக்கி விட்டது. அத்தகாசுர் அதிகம் அதிகம் தேடுவது. எதுவரைக்கும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். நீங்கள் கபரை தரிசிக்கும் வரைக்கும், கபரை தரிசிக்கும் வரைக்கும் இப்படியே இந்த உலகத்தை தேடுற விஷயத்துல மனிதன் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு வீட்டுல என்ன நடக்குது, என்ன நான் சாப்பிட்டு, சிலவங்களுக்கு நான் சாப்பிட்டுனா இல்லைன்னு கூட தெரியாது. ஒருத்தர் சொல்றாரு, நம்ம வேலை செய்யறாரு, அவருடைய ஒரு கூட்டாளி பெரிய பிசினஸ் கார், நல்ல வசதி வாய்ப்போம், இந்த நேரம் போன் தான் வந்து கொண்டே இருப்போம், ஆன்சர் பண்ணி கொண்டே இருப்பார். இவரை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறார். இப்ப சாப்பாட்டுக்கு போன நேரம்
இப்படிதான் சாப்பாட்டை வச்சுட்டு அவரும் பேசிட்டு இருக்கிறாரு, இவரும் சாப்பிட்றாப்புல. அப்ப சரி சரி பேசி பேசி சாப்பாடு அப்படி ஒரு வாய் அப்படி சாப்பாடு இந்த இதை எடுத்து வாயில போட்டதுக்கு பாரமாக காதுல வைக்கிறாராம். பெரிய ஆச்சரியமான விடயமா இல்லையா? அப்ப இப்படியாக்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எங்க இருக்க போற நேரம்? சரியா? நம்மளாலும் வந்தேன்ன கொஞ்சம் நம்மளுக்கு ஓய்வு கிடைக்குது. ஆனா பெரிய பிசினஸ்காரங்களை எடுத்துட்டா இன்னும் இன்னும் வேலை ஈடுபடக்கூடியவங்க சிலவங்களுக்கு அதாவது நேரமே கிடைக்காது. சரியா? தாய் தாப்பனை பயக்கூடிய தரிசிக்கக்கூடிய நேரம் இருக்காது. மனைவி மக்களை சரியா கவனிக்கக்கூடிய நேரம் இருக்காது. உற்றார் உறவினர்களை கவனிக்கக்கூடிய நேரம், தரிசிக்கக்கூடிய நேரம் ஒன்று அவங்களுக்கு இருக்காது. சிலவங்களுக்கு வந்து என்ன, உற்றார் உறவினர்கள் யார் என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து என்ன, ஜக்காத் எல்லாம் கொடுப்பாரு, சிலவங்க அதையும் கொடுக்க மாட்டாங்க. எவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தாலும் அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன மனிதன் என்ன இந்த அதாவது இந்த உலகத்துல வந்து என்ன ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அதற்காக வேண்டி தன்னுடைய அதாவது முழு முயற்சியை வந்து செலவழிக்கும். இப்ப மறுமைக்காக வேண்டி மறுமையில போய் அல்லாஹ்விட்டு சொல்ல முடியுமா? யா அல்லாஹ், நான் சரியா வந்தேன்ன வேலைகள்ல என்னால செய்ய முடியாத வேலைகள்ல வந்தேன்ன பெரும் பெரும் வேலைகள்ல நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். அதனால வந்து எனக்கு படிக்கக்கூடிய நேரம் கிடைக்கல, தொழக்கூடிய நேரம் கிடைக்கல. குர்ஆன் என்றால் என்னன்னு தெரியாது. இவ்வளவு பெரிய பட்டம் பெற்றவங்க இருப்பாங்க, பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, குர்ஆன் ஓத தெரியாது. ஏன்? ஆரம்பத்துல படிக்கல. தாய் தகப்பன் வந்து என்ன ஸ்கூல் படிப்புல தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மார்க்கத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கல. இப்ப இவருக்கு வந்து என்ன, சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டா அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சில நேரம் வந்து அந்த பயமுடு வரும், மறுமையோட சிந்தனை வரும். ஆனால் வந்து என்ன செய்யுது, இப்ப நாவுக்கு ஏறாது, குர்ஆனை படிக்க முடியாது அப்படின்னு நான் கண்டு இருக்கிறேன். சரியா? அவர் வந்து சொல்லுவார், கவலைப்பட்டு சொல்லுவார், ஹசரத்து வந்து நம்மளால அதாவது வந்து உதய முடியாது, அதனால இப்பதான் நான் உணர்றேன், அதனாலதான் இந்த பிள்ளைகளை வந்து நம்ம என்ன மதரசாக்கி போட்டு இருக்கிறேன், அவங்களாவது படிக்கட்டும், அவ்வளவுதான் சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அல்லாஹ்விடத்துல வந்து இந்த காரணம் காட்ட முடியாது. இந்த உலகத்துல வந்து என்ன இவ்வளவு நான் வந்து என்ன பிஸியாக இருந்தேன், அதனால் எனக்கு எதுவும் செய்ய கிடைக்கவில்லை சொல்ல முடியுமா? தப்ப முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 விடயங்களை அதுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அவனுடைய 2 கால்களும் அசையாது என்றான். அந்த நின்ற இடத்திலேதான் மனிதன் இருப்பான், அங்கிருந்து அசைய முடியாதவனுக்கு. அதுல ஒன்று வந்து என்ன, அவனுடைய வயதை பற்றி கேட்கப்படும். அதை எதில் நீ செலவழித்தாய்? உன்னுடைய வயதை, உனக்கு தந்த வயதை நீ எதில் செலவழித்தாய்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, அதுல முக்கியமாக மார்க்க அறிவு, அதுக்கு பிறகு இந்த உலக அறிவும், அதுவும் அறிவுதான். அதை எதிலே நீ செலவழித்தாய்? இன்னும் அவனுடைய செல்வம், அதை எப்படி சம்பாதித்தான், எங்கே அதை செலவழித்தான் என்று கேட்கப்படும். அவனுடைய உடம்பை பத்தி கேட்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சக்தியை கொடுத்திருந்தான், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான், இதை எதிலே செலவழித்தான் என்று அங்கே கேட்கப்படும். அதிகமான இன்றைக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் உள்ளவங்க வந்து இன்னும் வந்து ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஜிம்முக்கு போறாங்க, ஓடுறாங்க, காலையில மாலையில எக்ஸசைஸ் அந்த அளவு. சரியா? ஆனால் தொழுகையில 5-10 நிமிஷம் நின்று தொழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 4 விடயங்கள்
இவைகளுக்கு பதில் அளிக்காத வரைக்கும் அங்கிருந்து அசைய முடியாது. அன்பா அந்த சகோதர சகோதரிகளே, இந்த மறுமை இருக்கின்றதே, இது கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தே தான் தீருவான். அதனுடைய முதல் கட்டம் தான் என்ன? மரணம். சரியா? மரணத்தை எல்லாரும் நம்புறாங்க. முஸ்லிம்களை நம்புறாங்க, காபிர்களும் அதை நம்புறாங்க. ஏன்னா அவனோட கண் முன்னுக்காலே அது என்ன? மரணம் வந்து விடுகின்றது. மனிதன் மரணித்து விட்டால் அதுக்கு பிறகு என்ன? இது முதலாவது கட்டம். மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. மரணத்துக்கு பிறகுதான் மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஒவ்வொருவருக்கும் என்ன? மறுமை, அவருடைய மறுமை வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கும்? எப்போ மரணிக்கின்றானோ அப்ப ஆரம்பித்து. அதுக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை. அதுக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு இரண்டாவது கட்டம் கபருடைய வாழ்க்கை. இந்த மறுமை இருக்கின்றதே, அதுக்கு பல கட்டங்கள் இருக்குது. பல கட்டங்கள். சில என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் என்றால், இந்த ஒரு மரணித்தால் அவ்வளவுதான், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. காவிர்கள் அப்படித்தான் நம்புறாங்க. ஆனா நம்மளுடைய முக்கியம் என்ன? மறுமை என்று ஒன்று இருக்குதுன்னு இருக்கிறான். ஆனா அதிகமாக என்ன? இந்த மரணத்துக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ற மாதிரிதான் நம்புவாங்க. இல்ல, மரணத்துக்கு பிறகு இந்த மேற்கங்கள் இருக்கின்றன. இது ஒரு குறிக்கோள். இது நீண்ட வாழ்க்கை அல்ல. 50 வருஷம் 60 வருஷம் இந்த உலக வாழ்க்கை, இது ஒரு குறுகிய வாழ்க்கை. இதை விட நீண்ட காலம் இருக்கின்றது எதுக்கு? மறுமை. சரியா? அதிலும் சுவர்க்கம் நரகம் நுழைவதற்கும் எத்தனையோ கட்டங்கள் இருக்கின்றன. அதன் மூணாவது கட்டம் தான் என்ன? இந்த கபர். ஆகையால் தான் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் கப்ர அவ்வலு மன்சிலத்தின் மின் மனாசிலில் ஆகிரா. கபர் மறுமை உடைய கட்டங்களின் முதலாவது கட்டம் என்று சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபரிஸ்தானுக்கு சென்றால் அழுவார்கள், கடினமாக அழுவார்கள். அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு முறை கேட்கிறாங்க, ஹலீஃபா அவர்களே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நரகம் சொர்க்கத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க, அங்க கொடுக்கக்கூடிய நரகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பத்தி பேசுறாங்க, ஆனா அங்க நீங்க அழுவதாக காணவில்லையே. ஆனா கபரிடம் வந்தால் நீங்க என்ன அழுகுறீங்க, கடினமாக அழுகுறீங்களே, என்ன காரணம் கேட்டதும் சொல்றாங்க, ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் கபர அவ்வலு மன்சில மின் மனாசிலில் ஆகிரா. கபர் மறுமையுடைய கட்டங்களில் முதலாவது கட்டம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அடுத்ததாக கபருடைய வாழ்க்கை, இதிலிருந்து மனிதன் அதனுடைய சோதனை, கபர்ல வைக்கப்பட்டால் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், என்ன ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் மலக்குமார் அவன் கேள்வி கேட்பாங்க. அவன் கேள்வியிலே நம்மன் ரப்புக்க வ மதீனுக்க ஓமன் இல்லதி உர்சில இலைக்க என்ற இந்த 3 கேள்வி, உன் இறைவன் யார், மார்க்கம் என்ன, உன்பால் அனுப்பப்பட்ட அந்த மனிதனின் பெயர் என்ன, சொன்னாரு. எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருவான். யாரு? முஸ்லிமாக இருந்தார். ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், நம்மால் அனுப்பப்பட்ட அந்த மனிதன் அவர்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவான். முனாஃபிக்காக இருந்தால், காஃபிராக இருந்தால் அவன் என்ன சொல்வான்? லா அதிரி என்று சொல்லுவான். ஐயோ தெரியாதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தௌஃபீக்கும் கிடைக்காது. கொஞ்சம் பார்த்திருக்கிறான், என்ன இஸ்லாத்தை பார்த்திருக்கிறான், முஸ்லிம்களை பார்த்திருக்கிறான், ரசூலை பத்தி கேட்டிருப்பான், ஆனா ஈமான் இல்லையே, ஈமான் கொள்ளவில்லையே. சரியா? அப்ப அவனுக்கு பதில் அளிக்கிறதுக்கு தௌஃபீக்கும் கிடைக்காது. அப்ப இது ஒரு சோதனை. இதிலிருந்து வெற்றி பெற்று விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் சத்தம் வரும், என்னுடைய அடியான் முஸ்லிமாக இருந்தால் அவன் உண்மையை சொல்லிவிட்டால்
சொல்லப்படும், என்னுடைய அடியான் உண்மை உரைத்து விட்டான், அவனுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வாயிலை திறந்து வையுங்கள், சுவர்க்கத்தில் விருப்புகள் இருந்து ஒரு விருப்பை அவனுக்கு விருத்தி விடுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப அவன் என்ன, அந்த சுவர்க்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த சுவண்டிகளை அணிபத்தி கொண்டே இருப்பான். எது வரைக்கும்? மறுமை நாள் வரைக்கும். சரிதானே? ஒரு காலம் பேத்தில் பாருங்க, எங்களுக்கு முந்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொட்டு மரணிச்ச மனிதர்கள் அவங்களாம் கபர்ல இருக்கிறாங்க தானே. இப்ப அவங்க எல்லாம் இந்த நான் வச்சுட்டு தான் இருப்பான். இன்னும் எவ்வளவு காலம் இருக்குதோ அல்லாஹ் தான் தெரியும். சரியா? காபிராக இருந்தால் இவன் பொய் சொல்லிவிட்டான், இவனுக்கு நரகத்திலிருந்து வாயிலை திறந்து விடுங்கள், நரகத்திலிருந்து ஒரு விரிப்பை இவனுக்கு விரித்து விடுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப அதுக்கு பிறகு அதே மாதிரி மலக்குமார்கள் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். அங்கிருந்து வரக்கூடிய அந்த வேதனையை இவனால் பொறுக்க முடியாமல் கத்தி கத்தி கொண்டிருப்பான். இது எப்போ வரைக்கும்? மறுமை நாள் வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இவர்களை பற்றி, وَلَا يَدْخُلُونَ الْجَنَّةَ حَتَّى يَلِجَ الْجَمَلُ فِي سَمِّ الْخِيَاطِ. இப்படிப்பட்ட இவர்கள் முனாஃபிக்குகளாக இருந்தால், காஃபிர்களாக இருந்தால் அவங்க அந்த சொர்க்கத்துல நுழைய மாட்டார்கள். எது வரைக்கும்? ஒட்டகம் ஊசியும் தொலையால் நுழையாத வரைக்கும். ஒட்டகம் ஊசி இருக்குது, தைக்கிற ஊசி, அதனுடைய அந்த தொலை இருக்குது, அதால ஒட்டகம் நுழைந்து செல்லாத வரைக்கும். என்ன அர்த்தம்? ஒட்டகத்துக்காக போக முடியுமா? ஒரு நூலை தான் கோருக்க முடியும் நம்மளால, அப்படித்தானே? ஆனா ஒட்டகத்துக்கு அந்த ஒட்டகம் அதால் இழுக்க முடியுமா? என்ன அர்த்தம்? இவங்க சொல்லுவாங்க தலீக் பில் மஹால், அதாவது ஒரு முடியாத காரியம். ஒட்டகம் ஊசியின் துளையால் நுழைய போறதும் இல்லை, இவர்கள் சுவர்க்கத்துக்கு போகவும் மாட்டார்கள், நரகத்திலான் இருப்பார்கள் என்றால் அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு இது அதாவது இந்த மறுமையுடைய கட்டங்களில் இரண்டாவது கட்டம். முதலாவது என்ன சொன்னோம்? மரணம். சரியா? அதுக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, இரண்டாவது கட்டம். மூணாவது என்ன? அதாபுல் கபர், அதை சொன்னோம். சரியா? அதான் இதை கபருடைய வேதனை இன்னும் நம்ம எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது, நான் சுருக்கமா சொல்றேன். நாலாவது என்ன? அந்நஃப்ஹு ஃபிஸ் சூர், சூர் என்ற ஊதுகுழல் என்ன ஊதப்படும். அது அடையாளம் நெருங்கிய, அதான் என்ன மறுமையின் நிகழ்வதற்காக வேண்டி நெருங்கி இருக்கக்கூடிய கட்டம் தான் என்ன சூர் ஊதுதல். சூர் என்றால் அதாவது ஊதுகுழல், அதிலே ஊதப்படும். இஸ்ராஃபில் என்ற மலக்கு தன்னுடைய வாயிலே அந்த அந்த சூர் என்ற அந்த ஊதியை வைத்துக் கொண்டே இருக்கின்றார், அல்லாவுடைய ஆணை வரும் வரைக்கும். எப்போ அந்த அல்லாவுடைய ஆணை வருமோ அப்போதும் ஊதுவார். ஊதினால் அதனுடைய சத்தம் எப்படி இருக்கும் என்றால், அதாவது பயங்கரமான சத்தமாக இருக்கும். இப்ப கூட என்ன இந்த ஆபத்து வரும்போதும் சுனாமி வரும்போதும் இது பயங்கரமான சத்தங்கள் வரக்கூடிய சில கருவிகளை பாய்க்கிறான். இந்த இது இருக்குது உலக முடிவும் அதன் போது அந்த சூரியல ஊதும் போது அந்த சூருடைய அந்த சத்தம் பயங்கரமான சத்தமாக இருக்கு. அப்போது நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ் தகுல்லாஹ, யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மனிதர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த மறுமையுடைய நடுக்கம், ஜல்சால் என்றது ஜல்சலா, சூரத்துல் ஜில்சால் சொல்லி ஒரு சூறாவும் இருக்குது. என்ன அர்த்தம்? இந்த பூமி நடுக்கத்துக்கு ஜில்சால்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மறுமையுடைய நடுக்கம் இருக்குதே, இந்த ஜல்சலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மிகப்பெரிய ஒரு விடயம். எவ்வளவு பெரிய விடயம்? பெரிய விடயம் என்று அல்லாஹ் சொல்றான்.
அதை விட பெரிய ஒரு விபத்து ஒன்று கிடையாது இந்த உலகத்துக்கு. நீங்க பாருங்க, இந்த உலகத்தினுடைய நேத்து மயத்த போன இந்த வெள்ளம் பாகிஸ்தான்ல என்ன எல்லாம் கட்டிச்சு. அதாவது அதுக்கு முன்னுக்கு வரக்கூடிய அந்த பொருள் எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் அதை உடைத்து தகத்து கொண்டு போகும். அவ்வளவு சக்தி அந்த தண்ணிக்கு. பாலம் எப்படி ஸ்ட்ராங்கான பாலம் விழிஞ்சு விழுகுது. சுழிக்காத்த காட்டுனாங்க, சுழிக்காத்த பார்த்து காட்டிட்டு இருக்காங்க. பெரிய மரம்ங்க, பெரிய மரத்தை ஒரே பிடுங்க எடுத்து தூர எடுத்து வீசுது. இப்படி எடுத்து நம்ம வீசுற மாதிரி அந்த அளவுக்கு சக்தியா. அதெல்லாம் விடத்தான் பெரிய ஒரு ஒரு இந்த சம்பவம் தான் இந்த மறுமையுடைய சம்பவம். மறுமையுடைய இந்த விபத்து அல்லாஹ் சொல்றான் வந்தன, இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அது ஒரு மகத்தான பெரிய ஒரு விடயம். அதையும் சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய சொல்ல முடியாது, சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய அங்கால சொல்றான் பாருங்க. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அந்த நாளில் ஒவ்வொரு தாய், பால் புகட்டக்கூடிய தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவார். யௌம தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். தான் பால் போட்டக்கூடிய பிள்ளையை மறந்து விடுவார். அவ்வளவுக்கு அவனுடைய தாக்கமாக இருக்கும். وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. ஒவ்வொரு கற்பிணியும் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவை என்ன வெளித்தாட்டி விடும், விழுந்துடும். சில நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம். பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுட்டா சிலவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையும் என்ன விழுந்துடும். இப்ப அதே மாதிரி இந்த மறுமையுடைய இந்த இது இருக்குது. கற்பிணி தாய்கள் கூட தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சிசுகளை வெளியாக்குவார். அல்லாஹ் சொல்றான், மக்களை நீங்க போதையுற்றவர்களாக பார்ப்பீர்கள். எங்கேயா இருந்தாலும் இந்த வரக்கூடிய, அதாவது சுனாமி அல்லது இந்த வெள்ளம், இது போல இந்த புயல் காற்று, இவர்களை பார்த்துட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் மறுமையுடைய இந்த விபத்து இருக்குது. அத ஒவ்வொரு மனிதன் அதுல என்ன போதையிட்ட போல ஆகிடும். அவ்வளவு பெரிய விபத்து. சுக்காரா, மக்களை நீங்கள் போதையுற்றவர்களை போன்று பார்ப்பீர்கள். சுக்காரா, அவங்களுக்கு போதை கிடையாது. அல்ல சொல்றான், வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதனை கடினமானதாக இருக்கும். போதை காரணத்தினால அவங்க அந்த அதாவது மதுவை அருந்தின காரணத்தினால அவங்க போதை ஏற்படல. அவங்களுக்கு மாறாக அந்த வேதனை, அல்லாஹ்வுடைய அஸாபு அவ்வளவு கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சூரத்துல் ஜில்சால பாருங்க. சரியா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. பூமி கடினமாக ஆட்டப்படும் போது, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. பூமி அதில் வயிற்றில் இருக்கக்கூடிய பொருட்களை வெளியே, அஸ்கால் சிக்கல், பாரத்தை அதுல பூமியில என்ன இருக்கு, வயிற்றுல என்ன இருக்குது என்றத அன்றைய தினத்துல எல்லாம் வெளியாக்கி விடும். அதுல என்னென்ன ரகசியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைச்சு வச்சிருக்கிறானோ, என்னென்ன பொருட்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறானோ அவைகளை எல்லாம் கக்கி விடும். وأخرجت الأرض أثقالها إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها. மனிதன் பூமியை பார்த்து போட்டு செல்வான், என்ன நிலைமை, என்ன ஆயிட்டு இந்த பூமிக்கு, பூமிக்கு என்ன ஆயிட்டு ஆச்சரியத்தோட பூமியை பார்த்து பேசுவான். وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها. அந்த நாளில் பூமி அதனுடைய செய்தியை எடுத்து சொல்லும். அப்ப இதெல்லாம் நடக்க இருக்கு பாருங்க. பூமி அதனுடைய செய்தி சொல்லுமா? அது எப்படி சொல்லும்? அது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தான் அறிவான். இதுவரைக்கும் அது ஏதோ ஒரு விதத்துல
அது சொல்ல போகும். ஏனெனில் அல்லாஹ் அதுக்கு அறிவிச்சிருக்கிறான். அப்படி அல்லாஹ் அதுக்கு அவ்வாறு சொல்லும்படி அறிவித்திருக்கின்றான். அதன்படி அது பூமி அதனுடைய செய்திகளை எடுத்து சொல்லும். பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுக்கலாம் பூமிக்கு. சரியான மறுமையில கூட மனிதன் பொய் சொல்றது வழக்கம் இருக்குதே அதிகமான மக்கள், அங்கேயும் பொய் சொல்ல பார்ப்பான் அல்லாஹ்வோட தப்பிக்கிறது. அப்ப அல்லாஹ் வந்து என்ன, வாய்க்கு கூட்டு போட்டுருவான், வாய்க்கு கூட்ட போட்டுருவான், பேச முடியாது. நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஃபஅலூன். கூட்டு போட்டுட்டா இப்ப கைகள் பேசு, கால்கள் பேசு. என்ன கை என்ன செஞ்ச தவறுகளை எடுத்து சொல்லும், கால்கள் செஞ்ச தவறை எடுத்து சொல்லும். அப்ப அப்ப உனக்காக எடுத்த மனிதன் சொல்லுவான், உனக்காக எடுத்தானே நான் கஷ்டப்பட்டேன் இந்த உலகத்துல, உனக்காக எடுத்தான் நான் போய் சொன்னேன், உனக்கு கை போகப்படாது, உனக்கு கால் போகப்படாது, நீ போகப்படாது, வீணாகப்படாது, உனக்காக நீ போய் சொல்ல, நீயே வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்றியா? என்ன சொல்லும் இந்த அங்கங்கள் சொல்லுமா, அன்தகன அல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. எவன் எல்லா பொருட்களையும் பேச வச்சானோ அவனே தான் எங்களை பேச வச்சான் என்று அவர் சொல்லுவான். அப்ப இப்ப இந்த பூமி பேசுறது அது அல்லாஹ் அதுக்கு சக்தி வாய்ந்தது, பேச வைக்கலாம் அவனால. ஆக கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இங்க என்ன சொல்லுவார் என்றால், இது ஒரு கட்டம், இது இந்த உலக முடியும். இந்த உலகம் முடியும் போதும் இந்த இருக்கக்கூடிய இந்த ஒழுங்குகள் எல்லாம் வந்து என்ன, சின்ன பின்னமாகிவிடும். சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பான், நட்சத்திரங்கள் வந்து விழும், சூரியனுடைய அதாவது ஒளி பறிக்கப்படும். இப்படியாக வந்து என்ன, கடல் அதாவது வந்து எரிக்கப்படும், எரியும், இப்படியான செயல்கள் ஏற்படும். அதுக்கு பிறகு இது வந்து என்ன, அதாவது முதலாவது சூர் ஊதினால் நடக்கக்கூடிய செய்திகள் விடயங்கள், இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். எல்லோரும் வந்து என்ன மயக்கம் விட்டு விழுந்துருவாங்க. முதலாவது சூர் ஊதினால் உயிரினங்கள் அனைத்தும் மயக்கம் விட்டு விழுந்துருவாங்க. பிறகு இன்னொரு சூர் ஊதப்படும், எல்லோரும் வந்து என்ன எழுப்புவாங்க. எது வரைக்கும் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு மறுமை வரைக்கும் யார் யாரெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாரும் வந்து என்ன சேர்ந்து எழுந்துருவாங்க. கபர்கள் இருந்து எழுந்து மஹ்ஷர் மைதானம் பக்கம் செல்வாங்க. மஹ்ஷர் மைதானம் அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹ்ஷர் ஒன்று திரட்டுதல், கேள்வி கணக்குக்காக வேண்டி ஒன்று திரட்டக்கூடிய இடம். அந்த இடத்துல எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்துவாங்க, எல்லோரும் அங்கே ஒன்று கூடுவாங்க. இது வந்து என்ன, அதாவது அந்த ஒரு கட்டம். சரிதானே? மஹ்ஷர் மைதானத்தில் அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, அதிலே வந்தன நீண்ட காலம் இருப்பாங்க. அதனுடைய காலம் கயோமின் 50,000 சனா, 50,000 வருடம், 50,000 50,000 50,000 வருடங்கள். அங்க ஒரு நாள், அந்த அளவுக்கும் அந்த அங்குள்ள ஒரு நாள் இப்படி. அப்ப எவ்வளவு நாள் இருப்பாங்க என்றது அல்லாஹ். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சூரியனை கிட்ட வாக்கப்படும். சூரியனை பாருங்க, எங்களோட தொலையில் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சூரியனை மறுமை நாளில் கிட்டே கொண்டு வரப்படும். வேர்வையால வேர்த்து 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 வந்து சிலவங்களுக்கு வந்து என்ன வேர்வை வந்தன கரண்டை வரைக்கும் இருக்கும், சிலவங்களுக்கு முட்டங்கால் வரைக்கும் இருக்கும், சிலவங்களுடைய நெஞ்சு வரைக்கும் இருக்கும், சிலவங்களோட வந்தன காது வரைக்கும், சிலவங்களை வந்தன மூடி அதுல மூடிப்பட்டுருவாங்க. எவ்வாறு இந்த வெள்ளத்தை நெஞ்சு வந்து மூடிப்பட்டு போறாங்களே அது மாதிரி வந்து மூழ்கிடுவாங்க. இப்படி இருந்து கொண்டிருக்க செல்ல மக்கள் நபிமார்கிட்ட போறாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க
அல்லாவுடைய கையால படைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறந்த மனிதர் நீங்க. அல்லாஹ் உங்களை அவனுடைய கையால் படைத்தார், உங்களை சொர்க்கத்திலேயே நுழைய வைத்தார். இப்படியான அந்தஸ்துக்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆகையால் எங்களுக்காக வேண்டி இன்னைக்கு படித்து பேசுங்க. இந்த அதாவது இந்த மஹ்ஷர் மைதானத்திலிருந்து நம்மளை அகட்டும்படி கேள்வி கணக்குக்காக சில கேஸ் இருக்கு பாருங்க. சில கேஸ் கிரிமினல் கேஸ்ல குற்றவாளிய அதாவது ஜெயில வச்சிருப்பாங்க. ஜெயிலா என்ன சொல்றது, இந்த ரிமாண்ட்ல வச்சிருப்பாங்க. இன்னும் ஜெயில் போறது தீர்ப்பு கிடைச்சிதான் போவோம். சரியா? தீர்ப்புக்கு பிறகுதான் ஜெயிலுக்கு போறது. இது இங்க வச்சிருக்கிறேன் இன்னும் விசாரணை முடியலன்றது. ரிமாண்ட்ல வச்சிருந்தால் அர்த்தம் இன்னும் விசாரணை முடியல. அது மாதிரி சிலவங்களை என்ன எங்களுக்கு கிட்டத்துல ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. என்னன்னா ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் மட்டும் அவன் கவர்மெண்ட் உத்து செய்யக்கூடியவர்கள். இன்னொரு பிரச்சனை உண்டு. 1.5 வருஷம் ரிமாண்ட்ல வச்சிருக்க. அப்ப இது உலகத்துல அதே போல மறுமையில விசாரணைக்கு முந்தி இந்த மஹ்ஷர்ல இவ்வளவு பெரிய நீண்ட காலம். அதை தாங்க முடியாமல் மக்கள் எல்லாம் சேர்ந்து நபிமாருக்கு போய் சொல்றாங்க, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க சிறந்த ஒரு நபி, எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்க. இந்த இடத்துல இருந்து நம்மள ஆட்ட சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? என்னால முடியாது, இன்னைக்கு அல்லாஹ் கோபத்துல இருக்கிறார், நான் ஒரு குற்றம் செஞ்சிருக்கேன், என்ன சுவர்க்கத்துல கனிய சாப்பிடும், அதனால என்ன ஒருவேளை அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான், இன்னும் என்ன போய்க்கலாம். ஒருவேளை போய்க்க இல்லைன்ட்டாலும் நம்முடைய அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆகையால் நீங்க என்ன செய்யுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போறாங்க. அவங்கள்ட்ட போனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அதுக்கு தகுதி விட்டது இல்லப்பா, நானும் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு பொய் சொல்லியிருக்கிறேன், ஒரு பொய் 2 பொய்யை சொல்லியிருக்கிறேன் சொல்லுவாங்க. அது உண்மையிலே பார்த்துட்டு போனா அது பொய் அல்ல. ஆனால் நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு அது பொய் மாயிட்டான் தானே. என்ன ஏதுன்னு கேட்பீங்க, அதை சொல்லிடுறேன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, விக்கிரகங்களை உடைச்சாங்க தானே. உடைச்சதுக்கு எரிஞ்சதுக்கு பிறகு அந்த மக்கள் வாராங்க. மக்கள் இருக்கல, அவங்களோட ஏதோ ஒரு கூட்டத்துக்கு பெருநாளைக்காக வேண்டி போயிடுறாங்க. ஒரு கூட்டத்துல சேர்ந்துக்கிறாங்க. இல்லாத நேரத்தை இவங்க சந்தர்ப்பம் பாவிச்சு அந்த விக்கிரகங்கள் உடைக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கு போற கேட்கிறாங்க, நீ உடைச்சியா? என்ன சொன்னாங்க, இதான் இருக்கிற அவங்க பெரியவர், அவன்கிட்ட கேட்டுக்கல அப்படின்ற. அது பொய்யாது, எங்களுக்கு அது பொய் இல்லை. இதான் இருக்கிற அவனோட பெரிய, அவன்கிட்ட கேட்டுக்கல. அவன்தான் பேச முடியும், அவனுக்கு தெரியுமே, அவனுக்கு அவனே சொல்றான், அதுதான் பேசாதுன்னு உனக்கு தெரியுமே அப்படின்னு. அப்ப இதை உணர்றதுக்காகத்தான் சொல்றாங்க இப்ராஹிம் பேச. இப்படியாலும் அவங்க உணர்றாங்களான்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் இப்படி சொல்றாங்க. அதை இவங்க பொய்யாக நினைக்கிறாங்க, இவங்க ஒரு பொய்ன்னு நினைக்கிறாங்க. நபி உடைய அந்தஸ்துக்கு அது இது இல்லை. அப்ப சொன்னாங்க, பல் ஃபஅலஹு கபீருஹு, இந்த ஈரானே பெரிய புத்து, பெரிய சிலை இருக்குதே அதுதான் செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொன்ன வார்த்தை. இந்த பெரிய சிலை இருக்குதே, இந்த பெரிய சிலை தான் இதை செஞ்சிச்சு அப்படின்னு. அது போய் இல்லை. அவ என்னத்துக்கு அப்படி சொல்றாங்கன்னுட்டால் அவங்க உணரணும்ன்றதுக்காக. சரியா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, உனக்குத்தான் தெரியுமே அது பேச மாட்டாதுன்னு சொல்லி. அதை இதை உணர்த்தது அவங்க என்ன உணர்த்துறதுக்காக நான் செஞ்சா. ஆனா அது போய் தான் உண்மையில உடைச்சது மாத்திவாரு. அப்ப இது மாதிரி இன்னொரு 2 விஷயம். சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். அப்ப இது ஒரு பொய், அவனோட அந்தஸ்துக்கு அது கூடாது, ஒரு பொய். சரியானே? அதனால இன்னைக்கு அல்லாஹ் கோபத்தில் இருக்க, நீங்க வேற யாரையும் பாருங்க. அப்போ போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இதுக்கு முந்தி இப்ராஹிமுக்கு முந்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகுதான் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நம்மளால முடியாது,
ஈசா மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னாலே முடியாதுப்பா, வேற யார்கிட்டயும் போங்க அப்படின்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வராங்க. அவங்களும் சொல்லிருக்காங்க, நம்மளால முடியாது, இன்னைக்கு அல்லாஹ் கோபத்துல இருக்கிறார், நீங்க வேற யாரையும் பாருங்க. அப்ப கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதரான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்ததும் ரசூல் என்ன சொன்னாங்க? அனலாஹா, அன லஹா, நான் அதுக்கு அருகதையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, உடனே சஜதாவில போறாங்க, விழுந்துடுறாங்க. ரசூல்லா சஜதாவில விழுந்து அல்லாஹ்வை புகழ்றாங்க. ரசூல்லா சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ்வை நான் புகழுவேன், அல்லாஹ் சில புகழ்களை எனக்கு அங்கேயும் கற்றுத் தருவான் என்ற மாதிரி ஹதீஸ் வந்திருக்கு. நான் தெரியாத சில அங்கேயே எனக்கு அல்லாஹ் சொல்லித்த வார்த்தைகளை சொல்லி நான் அல்லாஹ் புகழுவேன். புகழ்ந்ததும் அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் ரஅஸக் வஷ்ஃபா ஷஃபா, சொன்னது, யா முஹம்மதே, உங்களோட தலையை உயர்த்துங்க, நீங்க சிபாரிஷ் செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்க, உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதுதான் ரசூல்லா வந்து என்ன செய்வாங்க, மக்களை இந்த மஹ்ஷர் மைதானத்திலிருந்து ஆட்டுவாயாக என்று கேட்பாங்க. அப்படி கேட்டதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அங்கிருந்து அந்த மக்களை கேள்வி கணக்குக்காக வேண்டி அழைத்து செல்வான். சரியா? இதுக்கு சொல்றது வந்து என்ன? ஷஃபாஅத்துல் உஸ்மா, ஷஃபாஅத்துல் உஸ்மா, பெரிய ஷஃபாஅத், பெரிய பரிந்துரை. இது வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது? ரசூலுல்லாஹ். சரி. அப்ப இந்த ஷஃபாஅத்துக்கு வந்து என்ன? ஷஃபாஅத்துல் உஸ்மா என்று சொல்லப்படும் மிகப்பெரிய ஷஃபாஅத். இது யாருக்கு கொடுக்கப்படும்? ரசூலுல்லாஹ் மாத்திரம், வேற எந்த நம்பிக்கையும் இல்ல. ஆகையால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன கேட்டுச்சு அதான், அது சொல்லக்கூடிய அதானுக்கு பின்னால ஓதக்கூடிய துவா, அந்த துவால வருகின்றது அந்த துவா என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி அத்-தஅவத்தி التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த வசீலா என்றால் என்ன கேட்டதும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்து. லா லா தம்பகி இல்லா லி அப்த், அது ஒரு அடியானுக்கு மாத்திரம்தான் அது உரித்தாகும், சொந்தமாகும். அதுக்கு சொந்தக்காரன் நானாக இருக்க ஆசைப்படுகிறேன். சொல்றாங்க, இந்த வசீலா என்பது சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து, அது ஒருவருக்கு தான் கொடுக்கப்படும், ஒருவருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்படும். அதுக்கு உருத்தாக நான் ஆசைப்படுகின்றேன். ஆகையால வந்து எனக்காக வேண்டி இந்த பின் வரக்கூடிய துவாவை ஓதுங்கன்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. ரசூல்லா இவ்வளவு நம்மளுக்கு செஞ்ச உபகாரம், நம்மளை வந்து என்ன நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்தின் பால் வழிகாட்டிய அவர்களுக்கு இதை கூட நம்மளால செய்ய முடியாதா? இது நாம் செய்யக்கூடிய ஒரு உபகாரம். என்ன? அவங்களுக்கு அப்படி யாரெல்லாம் அவங்களுக்கு நீ வசீலாவை கொடுத்தருவாயா. மகாம மஹ்மூதன் அல்லது நீ வாக்களிச்ச அந்த மஹ்மூத் என்ற மகாம் மஹ்மூதை வழங்குவாயா. இந்த மகாம் மஹ்மூத் என்றால் எது? இந்த ஷஃபாத், இந்த மஹ்ஷர்ல செய்யக்கூடிய அந்த ஷஃபாத். நினைச்சா அதுக்கு செல்றவன் அந்த இடத்துக்கு ரசூல்லா வந்து போய் நின்று அந்த செய்வாங்களே மக்காமுல் மஹ்மூத் என்ற அந்த இடத்துல வந்து அந்த ஷஃபாத் செய்வாங்க. அதுக்கு பிறகு வந்து கேள்வி கணக்கு கேட்கப்படும். இன்னும் சுவர்க்கத்துக்கு யாரெல்லாம் சுவர்க்கத்துக்கு அதிகாரி இருப்பாங்க, சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க. நரகத்துக்கு வந்து உருத்தானவங்க வந்து நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள்.
இன்னும் சிலர் வந்து தடுத்து வச்சிருப்பாங்க. என்ன சுவர்க்கத்துக்கு நுழையாம தடுத்து தடுத்து வச்சிருக்கப்படுவாங்க. இன்னும் சிலவங்களுக்கு வந்து என்ன அதாபு கொடுக்கப்படும். அதாபு கொடுத்து முடிஞ்சதுதான் அவங்கள சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படும். இப்ப இப்படி எல்லாம் இருக்குது. அவங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஷஃபாத் செய்வாங்க, மூமின்கள் ஷஃபாத் செய்வாங்க, ஏனைய நபிமார்கள் எல்லாம் ஷஃபாத் செய்வாங்க. இதுக்கு பிறகு வந்து என்ன நரகத்துடைய அதனுடைய என்னென்ன தண்டனைகள், சொர்க்கத்துடைய அருள்கள், இவர்கள் வந்து என்ன பேசப்பட இன்னும் இருக்குது. இங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், மறுமையுடைய வாழ்க்கை வந்து என்ன லேசான வாழ்க்கை அல்ல. இங்க சரி வந்து என்ன கஷ்டத்துல வந்து ஒரு நொண்டியா இருக்கிறான், குருடனா இருக்கிறான், சுகர், கொலஸ்ட்ரால், இப்படியான கேன்சர், இந்த மாதிரியான நோயில வந்து நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த 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 கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு அதுக்கு ஒரு முடிவு வந்துடுற, கடைசிக்கு மரணம் வந்துட்டு அது முடிச்சு அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை இருக்குமா? ஆனா மறுமையுடைய வாழ்க்கையில அப்படியா இல்லை. மறுமையில அவன் அதாவது அந்த 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 அல்லாவுடைய அந்த கேள்வி கணக்குல அவன் வெற்றி பெறவில்லை என்றால் அவன் தங்குமிடம் அதிலும் வந்தென்ன ஒரு அளவு கூட ஈமான் இருக்குமே ஆனால் அல்லாஹ் தண்டித்து அனுப்புவான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு லிமன் யஷா வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இணை அல்லாத ஏனைய பாவங்கள் செஞ்சவங்க, அவள் களவெடுத்திருக்கலாம், விபச்சாரம் செஞ்சிருக்கலாம், அடுத்த சொத்தை அபகரித்து இருக்கலாம், எல்லாம் பெரிய பாம்பு வச்சுங்களேன். ஆனா இணை வச்சுல, இன அல்லாவுக்கு இணை வைக்கல, மத்த பாவங்கள் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் அவனை நாடினா மன்னிப்பான், நாடினால் அவனை தண்டிப்பான் தானே. ஏதோ கடைசியில வந்து அல்லாஹ் அவனை தண்டிக்கிறான், தண்டிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லது வந்து தண்டிக்காமலும் அல்லாஹ் அனுப்புவான். அவனுக்கு கொடுத்த அது அவனுக்கு கொடுத்தது சரிதானே. என்ன சொல்ல வாருங்கள் என்றால், முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு எவன் இணை வைக்கின்றானோ ரசூலுடைய ஷஃபாத்தும் அவனுக்கு கிடைக்காது. தானே. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன் இருக்கிறானே அவனுக்கு ரசூலுடைய ஷஃபாத்து கிட்டாது. அதை நினைவு வச்சுக்கொள்கிறான். இதே நேரத்துல நான் இதெல்லாம் வந்து நினைவு கூட்டியது என்னவென்றால், முதலாவது எனக்காகவும் இரண்டாவது உங்களுக்காக வேண்டியும் இந்த மறுமையை பத்தி நாம கொஞ்சம் சிந்திப்போம். மறுமையை பத்தி என்னுடைய மவுத்தொண்டு இருக்குது. இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன், நீ எவ்வளவு காலம் வாழ போறேன், எத்தனை வருடம் இருக்குதோ, எத்தனை மாதம் இருக்குதோ, எத்தனை நாட்கள் இருக்குதோ, எத்தனை மணித்தியாலம் சக்கரம் இருக்கோ ஒண்ணும் தெரியாது. அதனால வந்து எப்பவும் நாம தௌபா செஞ்சுக்கிட்டோம். நான் செஞ்ச பாவங்களை நினைச்சு அல்லாஹ்விடத்தை வருந்தி தௌபா செஞ்சுக்கணும். இன்னும் அந்த மறுமையை நினைவு கூறுவதற்காக வேண்டி தொழுகிய நிலைநாட்டும். அல்லாஹ் சொல்றான், அகிமி ஸலாத்த லிதிக்ரி, என்னுடைய நினைவுக்காக வேண்டி நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக. அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும் என்றால் தொழுகையை சரிவர தொழ வேண்டும். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே உன்னுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டு ஏவுகிறாங்க, தானும் அதை கடைபிடிப்பீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்றான். சரியானே. அப்ப இதெல்லாம் வந்து என்ன ரசூலோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. வணக்கத்துல அங்கரிச்சா அல்லாஹ் பத்தி இருக்கக்கூடிய பயம் அவங்களை போல யாருமே பயப்பட முடியாது, பயப்படவும் இல்லை. இதுக்கு பிறகு வந்து அவங்களை போல யாரும் உருவாகவும் முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம். எவ்வளவு வணக்கம் செஞ்சாங்க. இரவு காலத்துல எழும்பி வணங்குவாங்க. ஆயிஷா நாயை பார்த்து சொல்லுவாங்க, காலெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஏன் இந்த அளவுக்கு? அல்லாதான் உங்களுடைய முன்பின் பாவங்களே மன்னிச்சுட்டானே, மன்னிச்சது பிறகு நீங்க இவங்களை வந்து இவ்வளவு வணக்கம் செய்யணுமா? என்ன சொன்னாங்க? அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, இவரெல்லாம் செஞ்ச அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியான் ஆக வேண்டாதா அப்படின்னு சொன்னாங்க. நன்றி செய்யக்கூடிய ஒரு அடியானாக நாம இருக்கக்கூடாதா என்று சொல்லிட்டு வணக்கத்தை ஈடுபடுவாங்களா. ஆகையால் அந்த சகோதர சகோதரிகளே, மறுமையுடைய சிந்தனை கட்டாயம் அவசியம். மறுமையுடைய சிந்தனை அல்லாஹ்வை நினைச்சு
நாம் எத்தனை பேர் அழுதிருப்போம்? நானும் கூட தான். கண்ணீர் வந்திருக்குமா? பெரிய விஷயம். 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் இல்லையா? அதுல ஒருத்தர் தான் வந்து என்ன, ரஜுலுன் வஷாபுன், அதாவது வந்து அதாவது வந்து அல்லாஹ்வுடைய திக்ருனால் அவனுக்கு அழுவான். அழுத ஒரு வாலிபன் அல்ல ஒரு மனிதர், சரிதானே? அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த 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 மனிதன் மறுமையில வந்து என்ன, சூரியன் எப்ப சொன்னேன், சூரியனை வந்து தலைக்கு மேல கொண்டு வரப்படுமே, அப்படியான அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அரசினுடைய நிழலிலே வந்து அவனுக்கு நிழல் கொடுப்பான். சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. அதுதானே? அதனால வந்து என்ன, அல்லாஹ்வுடைய அரிஷ் நிழல் இல்லாத வேறு நிழல் ஒன்று இருக்காது. அரிஷுடைய நிழல் தான் இருக்கு. அந்த அரிஷுடைய நிழல்ல வந்து அவனுக்கு இடம் வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அல்லாஹ் நினைக்கணும். இப்போது அல்லாஹ் பயப்படணும். நாம சொல்லக்கூடிய பேசக்கூடிய பேச்சு, செய்யக்கூடிய வியாபாரம், ஹராமா ஹலாலா எல்லாம் அப்படி பார்த்து செய்ய வேண்டாம். ஹலாலான இதை எடுத்து செய்ய வேண்டாம். நீங்க அல்லாஹ்வை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். பேசும்போது பொய் பேசலன்னுட்டால், கஷ்டப்பட்டு நீங்க உண்மை சொல்றீங்கன்றால் நீங்க அல்லாஹ் பயப்படுறீங்கன்னு அர்த்தம். சரிதானே? அதே போலதான் எல்லா செயல்களும் இப்படி செய்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த மறுமையுடைய அந்த வேதனை நம்மளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் நாம் எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த நாளைக்கு நாம் நம்மை தயாராக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அனைவரையும் தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி முடிக்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.